கர்த்தர் சொன்ன உவமைகளை நாம் தியானித்து வருகிறோம். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் 4 உவமைகள் சொன்னார்ன்னு சொன்ன 4 உவமைகளையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு நாம் பரிசேயன் ஒருவனுடைய வீட்டுக்கு கர்த்தர் விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். அங்கே போய் அவர் 2 உவமைகள் சொல்லுகிறார். அந்த உவமைகளை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். லூக்கா 14:1 24 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் இந்த 2 உவமை வருது. இது மொத்தம் இந்த 24 வசனமும் உவமைகள் என்று சொல்ல முடியாது. மற்ற காரியங்கள் வரும், அது நடுவில் இந்த உவமைகளும் வரும். நாம் அந்த மற்ற காரியங்களையும் சேர்த்து வாசித்துக்கிட்டே போனதான் என்ன பின்னணியில் அந்த உவமைகள் சொல்லப்பட்டதுங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் 6 வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 14:1 முதல் 6 வரைக்கும். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டில் அவர் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவன் மேல் நோக்கமாக இருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. இப்போ ஓமை அடுத்த 4 வசனத்தில் வருது. 7 11 வரைக்கும். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இப்போ இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு வேதம் சொல்லுது? பரிசேயரில் தலைவன் ஒருவனுடைய வீட்டில் நடக்குது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பெரிய காரணமாய் நின்ற சமயத்தினர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பரிசேயர்கள் தான் அவருக்கு அதிகமாக எதிராய் கிரியை செய்கிறவங்க. இப்போ அப்படி கிறிஸ்துவுக்கு அதிகமாக எதிராய் கிரியை செய்கிற குரூப்பில் தலைவனாக இருக்கிற ஒருவன் அவரை தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கான்? விருந்துக்கு அழைத்திருக்கிறான். ஸோ இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் கண்டினியூஸாக எப்போவுமே பரிசேயருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில் அவங்க இவரை ஹானர் பண்ணி தங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு கூட அழைத்தாங்க. இயேசுவும் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போனார் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ அங்கே போயிருக்கிறார். விருந்துக்கு போன இடத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான், இவர் சுகம் பண்ணுவாரோன்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் சுகம் பண்ணிவிட்டு அதுக்கு நியாயம் என்னன்னும் அவர் சொல்கிறார். இவர் சொன்ன நியாயத்துக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம்தான் இந்த வார்த்தை வருது. அதாவது இப்போ நம்ம தியானிக்க போகிற இந்த உவமை வருது. இந்த உவமையில் என்ன நடக்குது? ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்தவங்களில் யாராவது ஒருத்தரை முக்கியமான ஸ்தலத்தில் உட்கார வச்சாங்கன்னு சொன்னால் அந்த அழைக்கப்பட்டவர்கள் மத்தியில் அவரை அழைத்தவர் கனம் பண்ணுகிறார் என்று சொல்லி அர்த்தம். எப்பவுமே அப்படிதான் இல்லையா? என்ன செய்யணும்? அழைக்கப்பட்டவர்கள் அங்கே போகணும். அழைத்தவர் யாரே ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவங்கள முக்கியமான ஸ்தலத்தில் உட்கார வைக்கணும். அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் போய் தாங்களாகவே முக்கியமான ஸ்தலத்தில் உட்கார மாட்டாங்க. அதை யாருமே செய்ய மாட்டாங்க. குடுகுடுன்னு போய் வீட்டில்
எங்கே முக்கியமான இடம் இருக்கும் அங்கே போய் உட்காரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இந்த இடத்துல நடக்குது. அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே தங்களுக்கு முக்கியமான இடம் வேணும்னு போய் உட்கார்றாங்க. அப்போ ஆண்டவர் அதை பார்த்துட்டு அப்போ அவங்களுக்கு சொல்கிறார் ஒரு காரியத்தை. என்னென்னு, உன்னை கூப்பிட்டுருந்தான்னா நீ தான் உன்னை விஐபின்னு நினச்சிக்கிட்டு நேராக போய் விஐபி சேரில் உட்காராத. உன்னோட எவனாவது ஒருத்தன் இம்பார்ட்டண்ட்டான ஆளை அவன் கூப்பிட்டு வந்துருப்பான், உனக்கு தெரியாது. நீ பாட்டில் துருத்துருன்னு போய் முன்னாடி உட்கார. அதுக்கப்புறம் அவன் ஐயா அவன் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் நீங்கள் இப்படி வந்து உட்காருறீங்களான்னு சொன்னாக்க உனக்கு அசிங்கமாக போயிடும். அதனால் நீ என்ன பண்ணு, எப்போவுமே கம்மியான இடத்துல உட்காரு. சப்போஸிங் நீ அங்கே விஐபினா அவன் உன்னை ஹானர் பண்ணுவான், அது பெட்டராக இருக்கும்னு சொல்கிறார். இது பெரிய டீச்சிங் இல்லை, இது ஆக்சுவலாக காமன் சென்ஸ் இல்லை. யாராக இருந்தாலும், புத்தி உள்ள யாராக இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க. புத்தி இல்லாதவங்க தான் துருத்துருன்னு முன்னாடி போயிட்டு அசிங்கப்படுவாங்க. இங்கே அந்த பசங்க அந்த அந்த குரூப் அந்த மாதிரி குரூப்பாக இருக்குது. அவங்களுக்கு சின்ன காரியம் கூட சொல்லி தெரியப்படுத்த வேண்டியிருக்குது. ஆண்டவர் அதை சொல்கிறார். அதை சொன்ன வேகத்தில் அவர் முக்கியமான சத்தியம் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் அங்கே காரியமே. இப்போ அவங்க தங்களை உயர்த்துறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. தங்களை முக்கியமான ஆட்களாய் மற்றவங்க முன்னாடி காண்பித்து கொள்ளுகிறதுக்காக அவங்க அந்த அக்கேஷனை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி உயர்த்த முயற்சிக்கிறது பெருமையின் காரியமாக இருக்குது. ஆண்டவர் அதை தவிர்க்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமை என்கிறது கம்ப்ளீட்டாக அவருடைய குணத்துக்கு அது ஆப்போசிட்டான ஒரு காரியம். இந்த இந்த லோகத்தில் நாம் ஜீவிக்கிற இந்த வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் பெருமை, அதாவது நீங்கள் அதை பிரிக்க முடியாத அளவுக்கு முக்கியமான பங்கு வகித்து வருகிறத நம்மளுடைய லைஃபினுடைய எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்க முடியும். அதை பைபிள் ஜீவனத்தின் பெருமைனே சொல்லியிருக்கு. எங்கே திரும்பினாலும் சரி, அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, உறவினர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே பெருமை தன்னுடைய காரியங்களை செய்கிறதை பார்க்க முடியும். எல்லாருடைய செயல்லையும் அது அடங்கி இருக்கும். இதுக்கு ஜீவனத்தின் பெருமைன்னு வசனம் சொல்லுது. இந்த ஜீவனத்தின் பெருமை தேவனால் உண்டானது அல்லன்னு சொல்லியும் வேதம் சொல்லுது. யோவான் எழுதின 1வது நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம். ஜீவனத்தின் பெருமை தேவனால் உண்டானது அல்ல, அது உலகத்தினால் உண்டான ஒரு காரியம் என்று சொல்லி. இப்போ இது உலகத்தில் உண்டான காரியம். அப்போது இந்த மாம்சத்தில் நாம் பிறந்த நம்முடைய பிறப்பு முதற்கொண்டு நம்மளுடைய சுபாவத்திலேயே என்ன இருக்குது? சுபாவத்திலேயே பெருமை இருக்குது. நீங்கள் யாருக்குமே பெருமையாக இருக்க கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பை நேச்சர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? பெருமை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம், அந்த உயர்வை தான் நம்ம தெரிந்து கொள்வோம். இது இயல்பாகவே வருகிற ஒரு விஷயம். இது நம்மளுடைய சுபாவத்தில் இருக்கிற காரியமாக இருந்தாலும் நாம் மாம்சமான காரியங்களை விட்டுட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறவர்களாக இருக்கும்போது மாற்றத்துக்குள்ளே வர நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். என்ன எதிர்பார்க்கப்படுகிறோம்னா, மாம்சத்துக்குரிய அந்த பெருமையை விட்டுட்டு ஆவிக்குரிய தாழ்மையை நாம் தெரிந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறோம். இந்த ஆவிக்குரிய தாழ்மை நம்மளுடைய நேச்சருக்கு உள்ளதே கிடையாது. அதை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். பெருமையை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே, மலிப்பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணும்போதே முதல் வார்த்தையை சொல்லுகிறது என்னது? யாருக்கு பரலோக ராஜ்யம் உண்டாயிருக்குமா? ஆவியில் எளிமையாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் உடையதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆவியில் பெருமையாக இருக்கிறவர்களுக்கு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக கிடையாது. இப்போ பரலோக ராஜ்யத்தில் போய்
ஆவியில் பெருமையாக இருக்க முடியாது. ஆவியில் தாழ்மையாக இருந்தால் அங்கே நமக்கு அட்மிஷன் இருக்குது. ஸோ நம்ம அதை கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறதுனால அவர் அதை தானே செய்தும் காட்டுகிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாம் தாழ்மையின் காரியமாக இருக்கும். அந்த தாழ்மையை அவர் ஜீவித்து காட்டும்போது மத்தேயு 11:29 வரும்போது அவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒருத்தரை பார்த்து கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு தாழ்மை உள்ளவர்கள் அல்ல. நாம் அவரை பார்த்து இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ இந்த பெருமையை விட்டுட்டு நம்ம தாழ்மையை தெரிந்து கொண்டு தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தோம்னு சொன்னால் அது தேவனுக்கு முன்பாக ஏற்புடையதாக இருக்கும். ஏன்னா பேதுரு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிறார். இப்போ பெருமையை ஏன் தெரிந்து கொள்கிறாங்க? உயர்வு வேணும்னு சொல்லும்போது தான் அந்த பெருமை மேட்டிமை இதெல்லாம் காரியங்கள்லாம் வருது. அப்படி நீ ட்ரை பண்ணன்னு சொன்னால் யார் அகெயின்ஸ்டாக இருப்பாரா? தேவனே அகெயின்ஸ்டாக நிற்பார். அதனால் அது வாய்க்காது. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனமே அவன் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு சொல்லியிருக்கு. இப்போது எந்த காலத்தில் எதை செய்யணும்னு தேவனுக்கு தெரியும். அதுக்கு ஒரு பீரியட் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கலாம், நமக்கு அவசரப்படலாம், காரியங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நாம் நாமே தாழ்த்தி அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு நம்ம என்ன செய்யணுமா? நம்மளை நாமளே உயர்த்தக்கூடாதான். அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்கணும், வெயிட் பண்ணணும், தாழ்மையாக இருக்கணும். இப்போ இந்த பெருமையான காரியங்கள் தாழ்மையான காரியங்கள்னு இந்த 2 வகையை நம்ம பிரித்தோம்னு சொன்னால் மாம்சத்தின்படி நடக்கிறவங்க யார், ஆவியின்படி நடக்கிறவங்க யாருன்னு ரொம்ப ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனே என்னன்னு சொன்னால் யார் ஆவிக்குரிய மனுஷன் யார் மாம்சத்துக்குரிய மனுஷன்றதை சரியாக அடையாளம் காண முடியல. எல்லாரும் பைபிள் தான் எடுத்துகிட்டு வராங்க, எல்லாரும் வசனம் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார்னு நமக்கு தெரியும். நம்ம பார்க்குற ஜனங்களில் தாழ்மை உடையவங்களாக இருக்கிறாங்களான்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக நம்ம பார்க்கணும். நம்ம நார்மலாக என்ன செய்கிறோம், அதை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். அது ஒரு இஷ்யூவாக நம்ம நினைக்கிறது இல்லை. அது கிராஜுவலாக அவங்களுக்குள்ள ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது போக போக சரியாக போயிடும்ன்ற மாதிரி நம்ம நினைத்து கொள்கிறோம். அப்படி இல்லை. ஆவியில் எளிமை இல்லைன்னா என்ன கிடையாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர்? பரலோக ராஜ்யமே கிடையாதுன்னு சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தில் என்ட்ரியே கிடையாது. பேசிக் நெசசிட்டி அது. ஆவியிலே எளிமை தேவனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப 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 முக்கியமானது. பெருமை உள்ளவனாக இருந்தால் தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம கவனிக்கும்போது அவங்க பெருமையாக இருக்கிறாங்களா அல்லது தாழ்மையாக இருக்கிறாங்களாங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணோம்னாலே 99% ஆளுங்களை நம்மளால் ஈஸியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இது கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கிறதுனால இது கிராஜுவலாக ஒருத்தருக்குள்ளே வருகிற ஒரு விஷயம். ஒரே நாளில் ஆள் மாற மாட்டாங்க. மனம் திரும்பும்போது பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆவிக்குரியவர்களாக நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது நாம் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். ஸோ இவங்க ஆவியில் முதிர்ச்சி அடைய தான் இந்த தாழ்மை உள்ளவர்களாக மாறுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஹம்பிளாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவங்க ஆவியில் வளர்ந்தவங்கன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம அடையாளம் காணும்போது அவங்க ஊழியம் எவ்வளோ பெருசு, அவங்களுக்கு ரீச் எவ்வளோ பெருசு இருக்குது, அவங்களுக்கு பாப்புலாரிட்டி எவ்வளோ பெருசு இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சபை இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ 1000 ஆத்மாக்கள் இருக்காங்க. இதெல்லாம் கணக்கில் கொண்டு வரக்கூடாது. பார்த்துக்கங்க, நம்ம கணக்கில் கொண்டு வர வேண்டியது என்னன்னு சொன்னால் அவங்க தேவனுக்கு ஏற்றவங்களாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்னவா இருக்கிறார்? அவ்வளோதான், சிம்பிள். அவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம பெருமை உள்ளவர்களாக இருக்கிறவர்களை நாம் மதிக்கிறவர்களாக
அந்த அந்த கேட்டகரிக்குள்ளே போகக்கூடாது. நம்ம அதை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இது தேவனுடையது இல்லை. பிசாசு தான் பெருமையாக இருப்பான். அவனுக்கு அவனுடைய காரியம் என்னது? நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன். அவனுடைய காரியம் அது. கர்த்தருடைய காரியம் என்னது? வானத்திலேருந்து இறங்கி வந்து செய்கிற விஷயம். இது ரெண்டு டைமெட்ரிக்கலாக ஆப்போசிட்டான விஷயம். நம்ம பிசாசனுடைய ஆள் யார், தேவனுடைய ஆள் யாருங்கிறதுல கன்ஃபியூஷன் வர்றதுக்கு இடமே கிடையாது. இந்த பெருமை என்கிற ஸ்கேல் மட்டும் நம்ம கொண்டு வந்தாலே போதும். 99% ஆளுங்களை நம்ம அடையாளம் காண முடியும். ஸோ கிறிஸ்துவை நம்ம கவனித்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்துவ தேவன் உயர்த்தினார்னு நமக்கு தெரியும். அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்னு சொல்லி கிறிஸ்துவை தேவன் எப்படி உயர்த்தினார்னு சொல்லியிருக்கு. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி என்ன செய்யணுமா? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். நம்மை நாமே என்ன செய்யக்கூடாது? உயர்த்துறதுக்கு முயற்சியில் இறங்கக்கூடாது. நம்மை நாமே பெருமைப்படுத்திட்டு நம்மளை உயர்த்தி கொள்ளுகிறதுக்கு நாம் முயற்சியில் இறங்கக்கூடாது. கர்த்தர் உயர்த்தும்படிக்கு வெயிட் பண்ணணும். இப்போ இங்கே கிறிஸ்துவை தேவன் உயர்த்தினார். இப்போ நாம் வாசித்த வசனத்தில் ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேன். பைபிள் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நான் எந்த வார்த்தையை விட்டேன்னு உங்களுக்கு தெரியும். 9ஆவது வசனத்தில் முதல் வார்த்தையை விட்டுட்டேன். முதல் வார்த்தை என்னது? ஆதலால் என்கிற வார்த்தை. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தின்னு தான் ஆரம்பிக்குது. தேவன் அவரை உயர்த்தினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தார் அவருக்கு. இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி முழங்கால் யாவும் முடங்கும்படி அவரை பெரிய லெவலில் உயர்த்துகிறார். ஏன் உயர்த்தினார் என்றது அதுக்கு முன்னாடி உள்ள 3 வசனம் சொல்லுது. 6, 7, 8 வசனம் என்ன சொல்லுது? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, அடுத்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியமானது, தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை உயர்த்தினார். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது சத்தியம், இது மாறவே மாறாது. தாழ்மை என்கிறது தேவன் எதிர்பார்க்கிற காரியம். இது கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய காரியம். இது நமக்கு லேசாக வராது, இயல்பாய் வராது. நம்ம ஃப்ரீயாக விட்டோம்னா நம்மளை அறியாமல் நம்ம பெருமையாக தான் இருப்போம். நம்ம பாவத்திலேருந்து விடுதலை பெற்றிருக்கலாம், பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நான் முன்னாடி இந்த அநியாய அக்கிரமெல்லாம் செஞ்சேன், அதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய பெருமை உள்ளவர்களாக நம்ம மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ பரிசேயர் சதுசேயர்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய ஒரு விபச்சாரம் வேசித்தனத்துலலாம் ஈடுபடுற ரொம்ப கீழ்த்தரமானவங்கன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அவங்க பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிற ஜனக்கூட்டம். ஆனால் அவங்க ஆவியில் என்னவாக இருந்தாங்க? பெருமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதை கர்த்தர் வெறுக்கிறார். அதுதான் அவர் அவங்கக்கிட்ட கண்டிக்கிறார். இப்போ நாமும் கூட, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியும், எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், நான் ஊழியம் செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் இப்படி பண்ணுறேன், நான் கர்த்தருக்காக இதை செய்கிறேன்னு சொல்லி நம்மளுடைய காரியங்களை மேன்மைப்படுத்தும் போது நாம் ஆவிக்குரிய பெருமை உள்ளவர்களாக நம்மை அறியாமலேயே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை கர்த்தர் என்ன செய்கிறாரா? வெறுக்கிறார். நாம் என்ன செய்யணுமா? ஆக்சுவலாக தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினாரா, ஆதலால் தேவன் அவரை உயர்த்தினாராம். இப்போ இந்த வசனங்கள் நம்ம இதுவரைக்கும் வாசித்தது பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம் 6-11 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தோம். இந்த 6-11 வரைக்கும் உள்ள வசனங்களுக்கு முந்தின வசனம் 5ஆவது வசனம் பவுல் என்னன்னு சொல்லுகிறான்? கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள்னு அவர் சொல்கிறார். அதுக்கு பின்னாடி வந்த பவுல் சொல்லுகிறான், அவரில் ஒரு சிந்தை இருந்தது, அந்த சிந்தையே நம்மள இருக்கணும். அவருக்கு என்ன சிந்தை இருந்தது? தேவனுக்கு சமமாக இருந்தும், சமமாக ஆக்கிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை ஒரு பெரிய காரியம் நான் விட முடியாதுன்னு இல்லையா, அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை என்றும் எடுத்து மனுஷ சாயலானார். அப்புறம் என்ன செஞ்சாராம்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லிடு. இப்போ அந்த அளவுக்கு அவர் தாழ்த்தி அவர் நடந்து நம்மை பார்த்து நீ என்னிடத்துல கற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. அவருக்கு பின்னாடி வர்ற நாம நம்முடைய காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கிறதுக்காக இல்லை. நாம் என்ன செய்யணுமா? நாம் அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். நாம் அந்த தாழ்மையை கற்றுக்கொண்டோம்னு சொன்னால், ஆதலால் தேவன் அவரை உயர்த்தினார்னு சொல்லியிருக்குல்ல, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவன் என்ன செய்வார்? உயர்த்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ இவங்க கிட்ட இந்த பரிசேயனுடைய வீட்டில் நடந்த இந்த சம்பவத்தில் கடைசி அந்த 2 சென்டென்ஸில் அவர் பெரிய சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்கிற சத்தியத்தை அவர் அங்கே சொல்லிக் கொடுக்குறார். இது முடிந்ததுக்கு பின்னால் 12வது வசனத்திலேருந்து 14வது வசனம் வரைக்கும் வேறு ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? லூக்கா 14:12-14 வரைக்கும், அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமானின் உயிர் தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறார். இப்போ மற்றவங்க முக்கியமான இடத்தை தேடும்போது அவர் நீங்கள் அப்படி பெருமையை தேடாதீங்க, தாழ்மையை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஹோஸ்ட்டை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஏப்பா நீ இந்த மாதிரிலாம் இது வச்சனா, விருந்து வச்சனா, நீ உனக்கு ஈக்குவல்ஸையும் உன்ன மாதிரி இருக்கிற பெரிய ஆட்களையும் அழைச்சனா, நாளைக்கு அவங்க ஒன்று அழைப்பாங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சதா சரியாக போயிடும். உனக்கு நித்திய ஜீவனில் பலன் வேணும்னு சொன்னால், உயிர்த்தெழுதல் நாளில் பலன் வேணும்னா ஒரு ஐடியா இருக்குது. என்ன பண்ணு? உன்னை திரும்பி அழைக்க முடியாதவங்க இருக்கிறாங்க பாரு, அவங்கள நீ இது கூப்பிடு. அவங்கள நீ கூப்பிட்டேன்னா அவங்க உன்னை அழைக்க மாட்டாங்க. இது நீ அவங்களெல்லாம் கூப்பிட்டேங்கிறதுக்கு உனக்கு எப்போ பலன் கிடைக்கும்? ஒரு நாள் தேவன் முன்னாடி போய் நிற்கும்போது அங்கே உயிர்த்தெழுதலின் நாளில் உனக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். இந்த அட்வைஸை கேட்ட ஒருத்தன் 15வது வசனத்தில், அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபோது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுங்கிறவன் பாக்கியவான் என்றார். இப்போ விருந்துக்கு வந்திருக்கிறாங்க. விருந்து ப்ளஸ் நித்திய ஜீவன் பற்றி, உயிர்த்தெழுதல் பற்றின வார்த்தையை கேட்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பரலோக ராஜ்யம் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ அவன் பரலோக ராஜ்யத்தில் போய் விருந்தில் உட்கார்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறான். அவன் அந்த வார்த்தையை சொன்னதுனால அவர் அடுத்த உவமையை சொல்லுகிறார். இப்போ 2வது உவமை என்னது? அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்றான். சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல, ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏறுமாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினா அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும்
வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிரம்பும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வாம். அழைக்கப்பட்டிருந்தவர் அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். இப்போ இங்கே ஒரு உவமை சொல்கிறார். என்ன உவமை? ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்படுது, நிறைய பேர் அழைக்கப்படுகிறாங்க. அந்த அழைக்கப்பட்டவங்க விருந்துக்கு வரல, அதுக்கு பதிலாக வேறு ஆட்களை இவன் அழைக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இந்த உவமையை கர்த்தர் 2 முறை சொல்கிறார். ஒன்று இங்கே பரிசேயன் வீட்டில், இன்னொன்று மத்தேயு 22வது அதிகாரத்தில் அதை அவர் எருசலேம் தேவாலயத்தில் வச்சு சொல்கிறார். அவருடைய ஊழியத்தின் கடைசி அந்த ஒரு வாரம் போகுது பார்த்திங்களா, அந்த இப்போ நம்ம இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறுனா இதிலிருந்து வியாழக்கிழமைக்குள்ளே அவர் தேவாலயத்தில் ஊழியம் செய்யும்போது அங்கே சொன்ன ஊமைகளில் ஒன்று என்னன்னு சொன்னால் இதே இந்த விருந்து மேட்ரு அங்கேயும் வருது. இது 2 இடத்துல அவர் சொல்கிறார். ஒன்று இங்கே கலிலேயாவில், இன்னொன்று யூதேயாவில் எருசலேமில். இங்கே சொல்லும்போது ஒரு நோக்கத்தோடு சொல்கிறார். என்ன நோக்கம்? அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். அங்கே சொல்லும்போது வேறு நோக்கத்தில் சொல்கிறார். அங்கே என்ன நோக்கத்தில் சொல்கிறாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கறதுக்காக அங்கே சொல்கிறார். ஸோ இந்த உவமையை கர்த்தர் 2 முறை சொல்லுகிறாருங்கிறது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோம். கர்த்தர் சில சமயத்தில் சில ஊமைகளை 2 தடவை சொல்கிறது உண்டு. 100 ஆடுகள் இருந்தது, ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னு சொல்கிறார்ல, அது 2 தடவை சொல்கிறார். வேறு இடத்துல ஒரு காரியத்துக்காக, இன்னொரு இடத்துல இன்னொரு காரியத்துக்காகவும் அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஊமை அதே மாதிரி 2 தடவை வருது. இப்போ இந்த ஊமையை அவர் சொல்லிட்டு அந்த ஊமையை ஆரம்பிக்கும் போது என்னன்னு சொல்கிறாரு? ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போமே, இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் விருந்து பண்ணுறீங்கன்னா எதுக்கு பண்ணுவீங்க? காசு நிறையா இருக்குது விருந்து பண்ணுவோம்னு பண்ண மாட்டோம்ல, ஏதோ ஒரு அக்கேஷன் இல்லையா? உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னா அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் விருந்து பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இப்போ கல்யாணத்துக்கு கார்டு அடிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்குறீங்க. இத்தனாம் தேதி கல்யாணம், இத்தனை மணிக்கு ரிசப்ஷன்னு சொல்லி கார்டு கொடுத்துருக்குறீங்க. இப்போ நீங்கள் எனக்கு கார்டு கொடுத்துட்டீங்க, அவருக்கு கார்டு கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு கார்டு கொடுத்துட்டீங்க, எல்லாருக்கும் கார்டு கொடுத்துட்டீங்க. கல்யாண நாள் வந்துருச்சு, பிரியாணி சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இவ்வளோ பேர் வருவாங்க நீங்கள் எதிர்பார்த்து பிரியாணி சமைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு ஞாபகப்படுத்தி கூட்டிகிட்டு போவீங்களா? யாருமே அதை செய்ய மாட்டாங்க. யாருமே செய்ய மாட்டாங்க. கல்யாண கார்டு கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்? நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு அர்த்தம். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த கல்யாணத்துக்கு நான் போகணும்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறது. எனக்கு அழைப்பு வந்திருக்கு, நான் போகணும்னு நான் தான் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு யாரும் ஞாபகப்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்க கூடாது. அப்படி யாரும் ஞாபகப்படுத்தவும் மாட்டாங்க. யாருமே செய்யாத காரியத்தை இங்கே இவன் செய்கிறான். இப்போ இந்த உவமையில் ஒரு வெறுமனை விருந்துன்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இதை ரிப்பீட் பண்ணும்போது ராஜா ஒருவன் தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணும்போது விருந்துன்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அப்போ இது என்ன விருந்து தான்? ஒரு கல்யாண விருந்து. கல்யாண நாள் அன்னைக்கு அழைக்கப்பட்டவங்கெல்லாம் தானாக வரணும் தான் எதிர்பார்க்கப்படும். யாருமே விருந்து ஆயத்தமாக இருக்குங்க, ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்பவே மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆள் அனுப்புகிறாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு காரியம். ஆண்டவர் இதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். இப்போ நம்ம வீட்டில் ஒரு அக்கேஷன், அந்த அக்கேஷனுக்கு நான் அழைப்பு கொடுத்து அந்த அக்கேஷனுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி நான் ஆட்டோமேட்டிக்காக எதிர்பார்க்குறேன். வரலன்னா தப்பு யார் மேலே? தப்பு உங்கள் மேலே. கோவிச்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அப்படி தானே? நான் கூப்பிட்டேன், நீங்கள் வருவீங்கன்னு நான் சமைச்சு வச்சுருந்தேன், நீங்கள் வரலன்றதுக்கு காரணம் 1000 இருக்கலாம். ஆனால் எனக்கு உங்கள் மேலே வருத்தம் வர்றதுக்கு நியாயம் இருக்குது, அப்படி தானே? இதுதான் எப்போவுமே நடக்கும். ஆனால்
பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளையிலேருந்து 3 நாளுக்கு மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னால், மீட்டிங் இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சா? இன்றைக்கி தான் சொன்னாங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப சொல்கிறாங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நாளைக்கு டேட்டு வந்துருமா? நாளைக்கும் கடைசி நிமிஷத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குமா சிலருக்கு? வந்துட்டீங்களா, வரீங்களான்னு. பரலோக ராஜ்யத்தின் கதை அந்த மாதிரி தான். சொன்னாக்கா சொன்னபடி வர்றதுக்கெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இது ஞாபகப்படுத்தி இவங்கள பின்னாடியே போய் ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வர வைக்க வேண்டியிருக்கும். இது ஒரு மாதிரி விசேஷமான ஒரு காரியம். இப்போ அவன் என்ன சொல்கிறான், தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அது பாக்கியம்தான். ஆனால் அந்த பாக்கியத்தை இப்போ எனக்கு இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஐபி வீட்டிலேருந்து எனக்கு கல்யாண கார்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த டேட்டை என்னுடைய மைண்டில் பிரதானமாக ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அது விஐபி வீட்டு விருந்து. அந்த விஐபி வீட்டு விருந்துக்கு எனக்கு இன்விடேஷன் கிடைச்சதே பெரிய பாக்கியம். அதில் என்ட்ரி, அதுக்கு இன்விடேஷன் கிடைச்சது யாருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்குன்றது ஒரு பெரிய பாக்கியம். அதை நான் அல்ல தட்ட மாட்டேன், மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு வேறு வேலை வந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போது தேவன் ஒரு விருந்துக்கு ஆயத்தம் பண்ணுறாருன்னு சொன்னால் அதில் பங்கு பெறுகிறது பெரிய பாக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அழைக்கப்பட்டவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான விஷயந்தான். இப்போ இன்றைக்கி நம்ம இவ்வளோ காரியங்கள் பேசுகிறோம் இல்லை, சாதாரண மக்களுக்கு போய் சேரலை. நம்மளோட நல்லவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்மளோட படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்மளை விட தெய்வ பக்தி உள்ளவங்க கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நமக்கு இருக்கிற தாகத்தை விட அதிக தாகம் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது மறைக்கப்பட்ட சத்தியமாக இருக்குது, நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாக இருக்குது. ஆனால் சேரெல்லாம் காலியாக இருக்குது. வர வேண்டியவங்க எவ்வளோ பேர், ஆனால் வரல. அது வரவே மாட்டாங்க, பார்த்துக்கங்க. அவங்களுக்கு தெரியும் இது ஒரு பாக்கியம்னு தெரியும், வசனமே சொல்லுது அது ஒரு பாக்கியம்னு, ஆனால் வரமாட்டாங்க. அதுதான் பரலோக ராஜ்யத்தின் காரியமே. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். இது ரொம்ப ஒரு விசேஷமான காரியம்தான். இந்த விசேஷமான காரியத்தில் புரிந்து கொள்ள முடியாத விஷயம் என்னன்னு சொன்னால், அழைக்கப்பட்டவங்க அதை அவ்வளவு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க அலட்சியமாக இருப்பாங்க. இந்த அலட்சியமாக இருக்கிறது எப்படி அலட்சியமாக இருப்பாங்களாம், அந்த வசனத்தில் அவர் மூன்று காரணங்களை அவர் சொல்கிறார். என்ன விதமான காரணங்கள் சொல்கிறாரு? ஒருத்தன் என்ன சொன்னான்னா, நான் ஒரு வயலை வாங்கினேன், அகத்தியமாய் போய் நான் அதை பார்க்கணும். இப்போது இவன் ஒரு வயலை வாங்கியிருக்கிறான், அந்த வயலை இவர் போய் கண்டிஷனாக போய் பார்த்தே ஆகணுமா, அவசரமாக போய் பார்த்தே ஆகணுமா. இப்போ வயல், விவசாயம் இதெல்லாம் தொழில்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு தியானிக்கிறதுக்கு அல்லது கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுறதுக்கு அழைப்பு கொடுத்தோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வர்றது எனக்கு வேலை இருக்குதுங்கிறது தான். எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது, என்னை ஃப்ரீ பண்ணிக்க முடியல. தங்களுடைய ப்ரொஃபஷனை மெயின் ரீசனாக சொல்லுவாங்க. செகண்ட் ரீசன் என்ன சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ரெண்டாவது ஆள் என்ன சொல்கிறான், 5 ஏர் மாடு வாங்கியிருந்தேன், நான் அதை சோதித்து பார்க்கணும்னு சொல்கிறான். இப்போ 5 ஏர் மாடுங்கிறது இவனுடைய சொத்து இல்லை, இவனுடைய பொருள். இப்போ இவனுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இவன் போக வேண்டியிருக்குது. அதனால் இதுக்கு வர முடியல, வரணும் தான் இருந்தேன், ஆனால் இந்த வேலை வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறான். ஒன்று தொழில் ரீதியாக போவாங்க, அல்லது இவங்களுடைய பொருட்கள், இவங்களுடைய மற்ற காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபாடு இருக்குது, இதை விட்டுட்டு வர முடியல, சாரி பிரதர் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியது இருந்ததுன்னு சொல்லி ரீசன் சொல்லுவாங்க. மூணாவது ஆள் என்ன சொல்கிறான், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் என்னால் வர முடியாது. இப்போ கல்யாணங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தின் காரியம், ஃபேமிலியை காரணமாக சொல்லுவாங்க. நம்ம மத்தியில் குழந்தை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, குழந்தை பிறந்துடும், அப்புறம் ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன் வரலன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா,
அந்த குழந்தையே காரணம் சொல்லுவாங்க. ஆண்டவர் தான் அந்த குழந்தையை கொடுத்தது. கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. கல்யாணம் பண்ணோன்னே டிசப்பியர் ஆயிடுவாங்க. ஆள் எங்கேன்னு கேட்டோம்னா கல்யாணம் ஆனதே ரீசனாக சொல்லுவாங்க. இப்படி ஆகிப்போச்சா, இதனால் ஆயிடுச்சா, அதனால் ஆயிடுச்சான்னு சொல்லி. ஸோ 3 விதமான ரீசன் ஆண்டவரே சொன்ன ரீசன். ஒன்று என்னது? பிஸ்னஸ் ப்ரொஃபஷன். 2வது அவங்களுடைய பொன் பொருள், அவங்க அந்த சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்கள். 3வது அவர்களுடைய தனிப்பட்ட குடும்பம் பற்றின காரியம். அன்னைக்கும் அதே தான். இன்றைக்கி நீங்கள் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி பாருங்களேன். மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது கதை எப்படின்னு சொல்லி. அதனுடைய காரியம் சொல்லி விளக்கவே முடியாது, பார்த்துக்கங்க. ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த மீட்டிங் நடந்து முடிகிறதுக்குள்ளே நமக்கு சோர்ந்து போயிடும், அடைச்சி போடான்னு சொல்லி. அந்த அளவுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் காரியத்தில் அது ஒரு பாக்கியம் என்று சொல்லி நாம் உள்ளத்தில் ஒப்புக்கொண்டா கூட அதை பற்றின அலட்சியம் அப்படி தான் இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் ஒருத்தனை ஒரு மீட்டிங் கூப்பிட்டேன். அவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்குது. அவனை எத்தனையோ வருஷம் ஆச்சு, 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அன்னைக்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணே, பார்க்குறேன், ஃப்ரீயாக இருந்தேன்னா வரேன்னு சொன்னான். எனக்கு சுளீர்னு ஆயிடுச்சு. அப்போ அங்கே வர்றவங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க தான் வராங்களா? இவருக்கு வேலை இருக்குதான், அதனால் இவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவர் வருவாராம். எனக்கு எவ்வளோ கோவம் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் அதை டாலரேட் பண்ணிக்கிட்டு சரி பான்ட்டு நான் வந்துட்டேன். அவன் கடைசி வரைக்கும் எந்த குடும்ப மீட்டிங்கும் வந்ததே கிடையாது. நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா வரேன்னு சொல்லிட்டு போனதோட சரி, அவ்வளோதான். இந்த மாதிரியெல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்புறம் ஏன் வரலன்னு கேட்டால் அதுக்கு 1000 காரியம் சொல்லுவாங்க. நம்ம 10 தடவை ஞாபகப்படுத்தியிருப்போம். அதுக்கு நம்ம எடுத்த முயற்சிகள் என்ன, இது பண்ணது என்ன? சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இதுக்கும் பிறந்த மியூசிஷியன்ஸுக்குமே அவ்வளோ பே பண்ணியிருப்போம். அவங்க எல்லாம் வாசித்துட்டு இருப்பாங்க. 5 பேர் 10 பேர் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாட்டெலாம் முடிக்கிட்டு அப்புறம் வரலான்னு. இவங்களெல்லாம் உற்சாகமாக பாட்டில் நடத்தணுன்னு தான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம். ஆடியோ சிஸ்டம் என்ன, அது என்ன, இது என்ன அவ்வளோ பிளான் பண்ணி அதுக்கு டைமுக்கு முன்னாடியே போய் அதெல்லாம் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணால் இவங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். வயசான 4 பேர் உட்காந்துருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க 4 பேர் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் பரிதாபமான நிலைமை. வர்ஷிப்பெல்லாம் முடிட்டு அப்புறம் போகலான்னு மெதுவாக காலாட்டிட்டு மெதுவாக வருவாங்க. பரலோக ராஜ்யத்தின் காரியம் அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் முன்னணியில் நின்று செய்கிறவங்களுக்கு ரொம்ப சோர்வு வரும். ஆண்டவர் சொல்கிறாரு அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறதுனால விளைவு பயங்கரமாக இருக்குமா? என்ன விளைவு? அழைக்கப்பட்டவங்க எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு ஒர்க் இருக்குது, எனக்கு ப்ரொஃபஷனில் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இங்கே போக வேண்டியிருக்கு, அங்கே போக வேண்டியிருக்கு, வரணுன்னு தான் ஆசைப்பட்டேன்னு நிறைய ரீசன் சொல்லலாம். அப்படி ரீசன் சொன்னதுனால ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அழைக்கப்பட்டவங்களை விட்டுட்டு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள அவர் தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இப்போ இதில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை விட்டு ஆளே கிடையாது. நம்ம இன்றைக்கி போகலன்னா நாளைக்கு நம்ம போய்க்குவோம். நம்ம அதை ஆண்டவரே நம்மளை நம்பி இருக்கிற மாதிரி ஒரு கதை. நான் வந்தேன்னா சந்தோஷப்பட்டுக்கோன்ற மாதிரி அந்த ஆட்டிடியூடே அப்படி தான் இருக்கும். பெட்டர் லேட் தென் நெவர்னு சொல்லுவாங்கல்ல. பெட்டர் லேட் தென் நெவர் நல்ல வார்த்தை. வராமலே இருக்கிறதுக்கு தாமதமாவது வந்தீங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறது இல்லையா? அதை சர்ச்சுக்கோ கர்த்தருடைய காரியங்களுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. பெட்டர் லேட் தென் நெவர்னு. எப்படி? நான் தாமதமாக வந்தேன்லாம் பேசிகிட்டு இருக்காதே. நான் வந்தேனேன்னு சந்தோஷப்படு. ரொம்ப பேசினேன், அடுத்த முறை வரவே மாட்டேன். அதனால் இவர் பேசுகிறதுக்கே பயப்படுறாரு. வந்தால் போதுன்ற அளவுக்கு காரியங்கள் நடத்துகிறாங்க. ஆனால் இது சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா கூப்பிடுறவர் யார்? கூப்பிடுறவர் பெரியவர். அவருடைய காரியத்தில் நாம் அலட்சியம் காட்டும்போது அவர் அதை ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சொல்லும்போது நீ போய் ஊராக போய் இருக்கிறவனெலாம் கூட்டிகிட்டு வாடான்னு சொல்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வரல, ஆனால் தகுதி இல்லாதவங்களை கொண்டாந்து ஃபுல்லாக நிரப்புன்னு சொல்லி அவர் சொல்கிறத இந்த உவமையில் பார்க்குறோம். இதே காரியத்தை கர்த்தர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாய் மத்தேயு 21 அதிகாரம் 31 வசனத்தில் சொல்கிறார். மத்தேயு 21:31 ஆயக்காரரும் வேசிகளும்
உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இன்விடேஷன் உங்களுக்கு தான், ஆனால் நீங்கள் டூ பிஸி டு ரெஸ்பாண்ட். இல்லை, எங்களுக்கு இது இருக்குது பிரதர், அது இருக்குது பிரதர், எங்களுக்கு ப்ரையாரிட்டியில் நிறைய வேலை இருக்குது, இன்றைக்கி இல்லை நாளைக்கு வரேன்னு சொல்லி இவங்க சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வகைராய் அது. ஒன்று இந்த ஆயக்காரர், இன்னொன்று வேசிகள். உங்களால் சீன்னு நினைக்கப்படுகிற அவங்கள கொண்டு நான் மற்ற காரியத்தை செஞ்சுட்டு போயிடுவேன், உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன்னு சொல்கிறார். ஸோ கர்த்தருடைய காரியத்தில் ரொம்ப விளையாட முடியாது. இன்னும் மத்திய 8வது அதிகாரம் 11-12 வந்தோம்னா அங்கேயும் அவர் அதுக்கு அந்த வார்னிங்கை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதை பார்க்க முடியும். மத்திய 8:11-12 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ராஜ்யத்தின் புத்திரர் தான் ஆக்சுவலாக குவாலிஃபைடு பீப்புள், இவங்க தான் உள்ளே போயிருந்துருக்கணும். ஆனால் உள்ளே போகிறதுக்கு பதிலாக சும்மா இது அதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நாமளே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே தகுதி இல்லாதவர்களாக ஆக்கி கொள்ளுகிறோம். அழைக்கப்பட்டவர்கள் தான், அந்த அழைப்பை பெற்றவர்கள் தான். இந்த அழைப்பு நமக்கு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்கிறத நாம் மறந்துட்டு நாம் என்னவோ நம்ம வந்தோம்னா கர்த்தருக்கு பெரிய விஷயன்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பித்தோம்னா அது கர்த்தருடைய பார்வையில் சீரியஸான விஷயம் ஆயிரும். அவர் என்ன செய்கிறார், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வேறு அநேகர் வந்து அங்கே பந்தி இருப்பாங்களாம். ஆக்சுவலாக குவாலிஃபை ஆகி நாங்கள் தான் போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க எங்கே போகிறாங்களாம், புறம்பான இருளிலே தள்ளப்படுவாங்களாம். அங்கே அழுகை உண்டாகிருக்குமா, அங்கே பற்கடிப்பு உண்டாகிருக்குமா. அங்கே அழுகை, அங்கே பற்கடிப்புன்றப்போ அது நரகம்னு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஏன், அழுகைன்றது வேறு, பற்கடிப்புங்கிறது வேறு. அழுகை எதனால் வரும், ஐயோ எழுந்துட்டோமே நினைக்கும் போது அழுக வரும்ல. எப்படிப்பட்டதை நம்ம எழுந்துட்டோம், இனிமேல் நமக்கு அது கிடைக்காதுன்னு நினைக்கும் போது அழுக வரும். ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தப்பு செஞ்சிட்டோமேன்னு உணரும்போது அழுக வரும். அது சரி. பற்கடிப்பு எப்போ வரும், டாக்டர் ஊசி போடும்போது பற்கடிப்பு வரும், அப்படி தானே. அதை தாங்கி கொள்ளணுன்றப்போ ஒரு லெவல் வரைக்கும் தாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அங்கே வந்து வேதனை இருக்கும், அந்த வேதனையை தாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பற்கடிப்பு இருக்கும். தாங்க முடியாதப்போ அழுகை இருக்கும். அழுகை அப்புறம் பற்கடிப்பு இருக்கும், பற்கடிப்பும் அழுகையாக இருக்கும். அதுதான் நரகமாக இருக்கும். ராஜ்யத்தின் புத்திரராக இங்கே உட்காந்து ராயெல்லாம் சாப்பிட வேண்டியவங்க அங்கே புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னது, பரலோக ராஜ்யத்தில் அங்கே பந்தி இருக்கிறதுங்கிறது பாக்கியமான காரியம், இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நடக்கிறது என்னது, கல்யாண விருந்தை பண்ணிட்டு அழைப்பையும் கொடுத்துட்டு ஞாபகப்படுத்துறதுக்கு ஆள் அனுப்பிச்சா வந்த ஆளுங்கிட்ட இவங்க அலட்சியமாய் பதில் சொல்லிட்டு, இவங்களுக்கு வர மனதில்லாததுனால சாக்கு போக்குகளை சொல்லிக்கிட்டு இவங்களுடைய வேலையை முக்கியத்துவப்படுத்திக்கிட்டு ஆண்டவருடைய காரியங்களை முக்கியப்படுத்தாமல் போனாக்க அது கர்த்தருடைய பார்வையில் பெரிய பொல்லாப்பாய் மாறி போகுது. அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் இழந்து போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்கிறது நாம் புரிந்து கொள்ளணும். எனவே தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தில் அநேகர் அப்படி அலட்சியமாக இருந்தால் கூட நாம் ஒரு நாள் அப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது யாருக்குமே கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். ஸோ நமக்கு அது கிடைச்சிருச்சுன்றதுனால நம்ம அதை அலட்சியமாக நினைக்கக்கூடாது. அதை பெரிய காரியமாக நாம் எடுத்துக்கொண்டு அதில் நம்ம இன்வால்மெண்ட் காட்டணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஸோ இது இரண்டாவது உவமையாய் இவனுடைய வீட்டில் சொல்லி முடிக்கிறார். ஸோ நம்ம 2 உவமைகள் பார்த்தோம். ஒரு உவமையில் அவர் தாழ்மையும் பெருமையும் பற்றி பேசுகிறார். தாழ்மையும் பெருமையும் என்கிறது அடிப்படையான காரியம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில்.
அதை வந்து நம்ம நிறைய டைம் குறைச்சி மதிப்பிடுகிறோம். அப்படி குறைச்சி மதிப்பிடக்கூடாது. தாழ்மை இருந்தால் தான் அவங்க தேவ மனுஷர், தாழ்மை இருந்தால் தான் அவங்க ஆவிக்குரிய மனுஷர். எப்போவுமே யாரையுமே அப்படி தான் ஜட்ஜ் பண்ணுங்கள். அப்படி ஜட்ஜ் பண்ணோம்னா நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆவியிலே எளிமை இல்லைன்னு சொன்னால் யாருமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதில்லை. என்ன தான் பெரிய சாதனையாளராக இருந்தாலும் ஆவியில் எளிமை இருந்தெல்லாம் போகிறதில்லை. கர்த்தர் அந்த ஆவியில் தாழ்மையை எதிர்பார்க்கிற தேவன். அப்படி தாழ்த்துகிறவர் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே தாழ்த்தினார், ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும் அவரை பார்த்து அதை கற்றுக்கொண்டு நாம் அந்த தாழ்மையை செயல்படுத்துகிறவர்களாக இருந்தோம்னா ஒரு நாள் தேவனால் உயர்த்தப்படுகிறவர்களாக இருப்போம். ரெண்டாவது காரியம் என்னது? பெரிய பாக்கியம் என்கிறது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது அலட்சியப்படுத்தப்படுது. அலட்சிய போக்கு தான் சாதாரணமான காரியமாக இருக்குது. அது சீரியஸான கான்சிக்வன்ஸ் உள்ளதுங்கிறத மறந்து போகக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம் வீணடிச்சிடக்கூடாது. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.